தமிழர்களின் வரலாறு இன்று வரை சரியான பதிவாக இல்லாமல் தோண்ட கிடைக்கும் ஒரு புதையலாக பார்க்கப்படுவதுடன் அதை சங்ககால பதிவான இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நமது குடியின் பெருமையை உலகறிய செய்யும் முயற்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. கோட்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நேரடியாக வெளிப்படுத்துகிற இடம் தான் அது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெக்ஷனுடைய ஓடும் இங்கே உள்ள ஓடும் ஒத்து போகிறது மூலம் வெளிநாட்டுக்கு இணையான ஒரு நாகரிகம் உள்ள மக்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் பொற்பனை கோட்டையில் இருந்தாங்கிறதையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக கண்டுபிடிப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்நிலையில் தொல்லியல் துறையினரின் ஆர்வத்தை அதிகரிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொற்பனை கோட்டை பகுதியில் சிதைபடாமல் இருக்கும் அரண்மனை அமைப்பு மற்றும் அதில் வாழ்ந்த மக்களின் சுவடுகள் குறித்து சுவடுகளின் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். புதுக்கோட்டையிலிருந்து 6 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொற்பனை கோட்டை. தொல்லியல் ஆய்வாளர்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் இந்த பொற்பனை கோட்டையில் உள்ள அரண்மனை அமைப்பு 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என பல காலமாக இங்கே நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அகழாய்வின் முடிவில் இது சங்ககால கோட்டை என்றும் இங்கிருந்து கிடைக்கப்பெற்ற கல்வெட்டின் மூலம் 2ஆம் நூற்றாண்டின் போதே இங்கே அரண்மனை இருந்தது என்றும் அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது. சங்ககால இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் அரண்மனை அமைப்பான புறக்கோட்டை, அகக்கோட்டை, அகழி, கொத்தளம், மதில் சுவர், நாட்புற வாயில் என பல அமைப்புகளை உள்ளடக்கிய முழு அமைப்பையும் இங்கே மாறாமல் சேதமடையாமல் காண முடிகிறது. நம்ம இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய ஏதோ ஒரு லைன் மாதிரி இருக்குது. அது சங்ககால செங்கலால் கட்டப்பட்ட அந்த மதில் சுவருடைய அடிமானம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க. இதுதான் கொத்தளம். கொத்தளம் பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும். பெரும்பாலும் இப்போ இருக்க கோட்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மதிலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு சதுரமாக ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுதான் கொத்தளம்னு சொல்கிறது. கோட்டையினாலே கொத்தளம்ங்கிறது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பு. ஃப்ரண்டில் அந்த முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தூரத்தில் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா அங்கே ஃப்ரண்டில் ஒரு பெரிய பாதுகாப்பு படை இருக்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே பாதுகாப்பு வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஃப்ரண்டில் முன்பகுதியில் பெரிய அளவில் அந்த பாதுகாப்பு வீரர்களே இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அதிக டிஸ்டன்ஸில் இந்த கொத்தளத்தை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே இன்னும் கொஞ்சம் போயாச்சுன்னா கொஞ்சம் நெருக்கமாயிடும். என்ன காரணம்னா அந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் கம்மி. அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அது அதிகமான குறைந்த தூரத்துக்கு ஒரு கொத்தளம். இப்போ இங்கே 2 வீரரோ 3 வீரர் இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்க. யாராவது இதில் ஏறியாச்சுன்னா அல்லது இதில் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா இங்கேருந்து அம்பு விடுறது அந்த மாதிரி. கோட்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நேரடியாக வெளிப்படுத்துகிற இடம் தான் அது. கொத்தளத்தில் பார்க்குறோம். இது அம்பு எய்யக்கூடிய தளமாகவும் இது இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மதில் பார்த்திங்கன்னா 90 அடிக்கு இடையில் ஒரு கொத்தளம் இருக்குது. மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 1.67 கிலோமீட்டர் இதனுடைய அந்த கோட்டையினுடைய சுற்றளவு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா 35லேருந்து 45 அடி உயரம் இருக்குது. சில இடங்களில் 25 அடியெல்லாம் இருக்குது. என்னென்ன காரணம், அந்த மண் சரிமானம் இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. இந்த சாலையும் அந்த ஓரத்தில் அமைச்சதுனால அந்த கோட்டையினுடைய பெரும்பகுதி சிதைஞ்சிருச்சு. எது எப்படினாலும் ஒரு அகழி, கோட்டை, மதில், அதன் பிறகு அகக்கோட்டையினுடைய அகழி எல்லாம் இருக்குது. நடுவில் தான் அரண்மனை மேடு இருக்குது. இப்போ இதுக்கு பிறகுனா 4 புறங்கள்லேயும் 4 புற வாயில்கள் இருக்குது. இப்போ இந்த வடபுற வாயில் மாதிரி தென்புறம், கீழ்ப்புறம், மேற்குப்புறம் 4 புறமும் வாயில்கள் இருக்குது. இது முழுக்க செங்கலால் மட்டும்தான் கட்டியிருக்காங்களா அப்படின்னா இல்லை, செம்புராங்கற்களாலையும் கலந்து செம்புராங்கற்கள் செங்கல். அப்போ உள்புறத்தில் செம்புராங்கல்லும் வெளிப்புறத்தில் மதில் செங்கலாலையும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த செங்கல் கட்டுமானம் என்பது இங்கே தமிழகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான கட்டுமானங்கள்லேயே மிக அதிகமான செங்கலை பயன்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1.67 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த கோட்டையினுடைய மதில்கள் முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனை திடலும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய சுற்றுப்பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட செங்கற்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதில் அந்த மண்ணோடு இருந்து 24 மணி நேரம் நாங்கள் இதில் பழகிருக்கோம். ஆனால் இது மாதிரியான ஒரு பூர்வீகம், இது மாதிரியான ஒரு தமிழ் முன்னோரான கலாச்சார பண்பாடெல்லாம் இங்கேயும் மறைஞ்சு கிடக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இதில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்த இதோட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம். இந்த அருமை பெருமையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி. ஆனால் இங்கேருந்து உள்ள ஒரு செங்கலையோ ஒரு மண்ணையோ யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
ஏன்னா போனால் எங்கள் தெய்வம் வந்து கோளாறு பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து போனோம். அது மாதிரி கட்டுப்பாடாக இருந்தது. சங்ககால கோட்டைகள்னு சொல்லக்கூடிய இடங்களாக எச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் 1-2 வட்டம், அதாவது வள்ளத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, அதே மாதிரி பாண்டியன் கோட்டைன்னு சொல்கிறாங்க, காளையார் கோயிலில் இருக்குது. இந்த மாதிரியான கோட்டைகள் எச்சம் அடிமானங்கள் பெருசாக ஒரு ஆதாரத்தோடு இல்லை, ஆனாலும் சங்ககால கோட்டைகள் தான். இங்கே முழுமையான ஆதாரத்தோட சங்க காலத்திலே சொல்லப்பட்ட அனைத்து அவயங்களோடு இருக்கக்கூடிய அப்போ அகக்கோட்டையினுடைய உட்பகுதியில் அரண்மனை திடல்னு இன்றைக்கும் பேர் வழங்குது. அந்த அரண்மனை திடலில் மக்கள் வாழ்ந்ததுக்கான நிறைய தடயங்கள், இன்னும் செங்கல் கட்டுமானம்லாம் அப்படியே இருக்குது. நிறைய, அதாவது சில்லு, வட்ட சில்லுகள் நிறைய, மேல் ஆய்விலே வட்ட சில்லு கிடைக்குது. இந்த இது பானை ஓடுகளே வந்து வட்டமாக இது பண்ணி செய்வாங்க. இப்போ இது வந்து வட்ட சில்லுகள் என்ன சொல்லுவாங்கன்னா மகிழ்ச்சியின் குறியீடு அப்படிம்பாங்க. ஏன் மகிழ்ச்சியின் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக சில்லு விளையாடுற அளவுக்கு அவங்க அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய விளையாட்டு சாதனங்கள் இந்த மாதிரி கிடைக்கும்போது என்ன அர்த்தம்னா போர் மிக குறைவாக இருந்துச்சுன்னு அர்த்தம். அது இல்லாமல் இந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஓடு ஒன்று எடுத்தோம். அதாவது கூரையினுடைய முகட்டு ஓடு மாதிரி இருக்கும். அது ரொம்ப மிக சின்ன ஓடு. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த முகட்டு ஓடுன்ற அமைப்பு எங்கேயும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ரோமில் பழைய, அதாவது இந்த முற்கால ரோமில் பார்த்திங்கன்னா அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த கூரை ஓடுகள், அதை பிணைக்கக்கூடிய அந்த பிணைப்பு ஓடு, இந்த பிணைப்பு ஓடு இம்ப்ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஓட்டையும் இம்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஓட்டை ஒத்த அதே அமைப்புடைய ஓடு இங்கே கிடச்சி. அப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, இவங்க ரோம் பார்த்தாங்களா, ரோம் இவங்கள பார்த்து பண்ணாங்களாங்கிறது தெரியாது. பட் ஆனால் அதே மாதிரியான ஒரு நாகரிகத்தை ஒத்து இவங்க மேலே கூரை வேயப்பட்ட இடத்துல இருந்தாங்க. இந்த கோட்டையினுடைய மதில் சுவர் மேலேயும் ஒரு கூரை அமைப்பு இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதே மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையினுடைய தெற்கு புறத்தில், தெற்கு மேற்கு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மேலே நிறைய ஓடுகள், கூரை ஓடுகள் எடுத்தோம். அதாவது சாதாரண கூரை ஓடுகள். அந்த கூரை ஓடுகளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச அதே கூரை ஓடு, கீழடியில் கிடைச்ச அதே கூரை ஓடு இங்கே கிடச்சிருக்காது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பு. அதில் ஆணியினுடைய குமிழ் இருக்கும். அதே மாதிரி கையால் தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய சீமை ஓடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அந்த கையால் வளைஞ்சிருப்பாங்க அந்த தண்ணீர் வரக்கூடிய வரந்தைகளை. அதுவும் அதில் செய்யப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். ஒரு 18லேருந்து 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். அந்த குமிழ் இருக்கும். அதாவது அது ஆணியை பொருத்துகிற மாதிரி, ஓட்டை போடுற மாதிரி இல்லை, பொருத்துகிற மாதிரி மேலே இருக்கும். ஏன்னா பொருத்தி வச்சுருக்காங்க. அப்போ கீழே மரச்சட்டகம் பயன்படுத்தியிருக்காங்க, ஆணி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த கூரை ஓடு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த மரச்சட்டகம் பயன்படுத்தினது அப்படிங்கிறது இங்கே இருந்த கைவினைஞர்கள், அவங்க அந்த மர வேலைப்பாடு கொண்டவர்கள் இருந்திருக்காங்கிறதையும், அதே மாதிரி இரும்பு தொழில் செய்த கம்மாளர்கள் சொல்லக்கூடிய அவர்களும் இங்கே இருந்தாங்கிறதையும், இப்படி தொழில் செய்யக்கூடிய மக்களும் இந்த அரண்மனையில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதாகவும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெக்ஷனுடைய ஓடும் இங்கே உள்ள ஓடும் ஒத்து போகிறது மூலம் வெளிநாட்டுக்கு இணையான ஒரு நாகரிகம் உள்ள மக்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் பொற்பனை கோட்டையில் இருந்தாங்கிறதையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த கண்டுபிடிப்புகள் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு கல், அந்த கல்லில் தான் குளிப்பம் பண்ணும். இது ஆய்வு பண்ணதுக்கு வந்தவங்க அந்த கல்லை எடுத்து பார்த்தா இது மாதிரி முன்னோர்கள் அந்த வாழ்ந்த எங்களோட அடையாளங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கல் ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா தண்ணி நிறைய அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே வருவோம். அப்புறம் தண்ணி குறைய அந்த கல்லை புரட்டி அங்கே போவோம். அந்த எண்டு வரைக்கும் போவோம். அந்த கல் ரொம்ப நாளாக எங்களோட வாழ்ந்துருக்கு. ஆனால் அந்த கல்லில் வந்து எங்களோட வரலாறு, இந்த குமரன் சொல்லி ஒருத்தர் எங்களுக்கு முன்னோடியாக இருந்து பாதுகாத்ததுக்காக அவனுக்காக பண்ண நடுக்கல் அப்படின்னு இந்த தொல்லியல் துறையில் ஆய்வுக்கழகம் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் கல் இவ்வளோ பெரிய புனிதமான கல்லுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பானையினுடைய கீறல்கள் நிறைய வடிவம் கிடைக்குது, சூது பவளங்கள், நிறைய மணிகள், அதே மாதிரி இந்த குவாட்சைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இங்கே நிறைய சீனிக்கல் கிடைக்கும். அந்த சீனிக்கையில் செல்லப்பட்ட மணிகள் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இந்த பானையினுடைய அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்னேஷன், அந்த அழகு வேலைப்பாடுகள், அதெல்லாம் பல டிசைன் வந்து நீங்கள் கிடைக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய பெரும்பாலான ரவுலட் பானை ஓடுகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் மற்றும் இலைக்காட பானை ஓடுகள் கூட 1-2 கிடைக்குது. ஏன்னா மக்கள் இங்கே வந்து போயிருக்கலாம். இதை முதல்ல வந்து இந்த கோட்டையை வந்து கரூர் ராஜேந்திரன் வந்து 1985 இந்த கோட்டையை முதலாக வந்து இந்த இடத்த முழுமையாக இந்த இடத்த பார்த்து இது சங்ககால கோட்டைங்கிறத அவர் வந்து அடையாளப்படுத்தியிருக்கார். அதன் பிறகு 1995, 2005, 2013 நிறைய ஆய்வாளர்கள் இங்கே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய ஆய்வு மிக முக்கியமானது. அவர் வந்து
ஒரு கட்டுரைகள் மூலமாக இது ஒரு சங்ககால கோட்டை என்கிறத முதல்ல பதிவு செய்கிறார். நாங்கள் ஒரு புண்ணிய பூமியாக நினச்சிக்கிட்ட நேரத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணணும், டெஸ்ட் பண்ண சொல்லி வந்தாங்க. ஒரு நெருக்கி ஒரு தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க. இது அரண்மனை இருந்துச்சுன்னா ஏதோ தங்கம் இருக்கும், ஏதாவது சொல்லி வருவாங்க. ஆனால் நாங்கள் இதை வந்து அனுமதிக்கவே இல்லை. உள்ள நாங்கள் தான் மண்ணை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, பண்ணவில்லை. இவங்க இந்த விஷயத்தை சொல்லும்போது இந்த தொல்லியல் கழகம் எங்களை அப்ரோச் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து சொல்லி கூட்டம் போட்டதுக்கப்புறம் எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் சரி ஏதோ நல்லது தம்பி சொல்கிறானே, ரைட்டு இது செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு தானமாக இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்று, அதுலேருந்து மண் வெட்டும்போதோ பண்ணும்போதோ எங்கள் ஆளுலாம் எல்லோரும் ஊரே பார்த்தா எங்கள் கிராமத்திலேருந்து மேக்ஸிமம் 90% பார்க்க மனசு இல்லாமல் நம்ம மண்ணை இப்படி இதயத்தை புழக்கிற மாதிரி கொண்டுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இன்னுமே அப்படி விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்கட்டி வெள்ளைக்கட்டிங்கிற பேரோடலாம் இப்போ இருக்கிறாங்க. இப்போ இந்த பேர் இருக்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடையும் தொடர்பு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மக்களாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். இப்போ வெண்டான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, வெண்டான்னு சொன்ன வென்றான் மருவி போயிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பகுதி மக்கள் கூட இங்கேயே இருந்து அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனால் அதுக்கு நிச்சயமாக எந்த சான்றுகளும் இல்லை. இப்போ கூட சமீபத்தில் கூட தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு செய்ததில் அந்த அங்கே கிடைத்த இரும்பு அதனுடைய வயது, அது கார்பன் டேட்டிங் பார்க்கும்போது அது 4200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இது இந்த இங்கே இருக்கக்கூடிய இரும்பு ஏற்கனவே இருந்த தொல்லியல் தொடர்பு பதிவுகள் அடிப்படையில் தான் 2500 ஆண்டுகள்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக கார்பன் டேட்டிங் அல்லது பயோலுமினசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரின சிதைவு மூலமாக அதை அடையாளப்படுத்தும் போது அதனுடைய உண்மையான காலத்தை நிச்சயமாக கணிக்க முடியும். நம்ம இந்த கோட்டையினுடைய வயதே கூட நம்ம 2500 ஆண்டுகள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இந்த மாதிரி கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம அதை சொல்கிறோம். நிச்சயமாக முறைப்படியான ஒரு ஆய்வு, அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படும் போது இதனுடைய காலம், இந்த கோட்டையினுடைய உண்மையான காலம் தெரிய வரும். இது எவ்வளவு உயரத்திற்கு நிமிர்ந்திருக்கிறதோ அதே போல் நமது பண்பாடும் நமது தமிழர் வாழ்வியலும் உயர்ந்து நிற்கிறது என்பது நமக்கு பெருமை தருகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.